இந்த உலகத்தில் எது எப்போ நடக்கும்னு யாருக்குமே தெரியாது. நேற்று நடந்த விஷயத்துக்கு இன்றைக்கி செய்கிற தப்புனால நாளைக்கு பாதிக்கப்படுறோம். ஆனால் நாளைக்கு நடக்க போகிறது இன்றைக்கி தெரியாது. அப்படி நாளைக்கு என்ன நடக்கும்னு தெரியாததை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். டேய் மொக்க போடு போதும், காலேஜ் டைம் வச்சு வா போகலாம். 5 நிமிஷம் வெயிட் பண்ணுறா. 5 நிமிஷமா? 5 நிமிஷம் 5 நிமிஷம் 50 நிமிஷம் பேசிட்டு இருக்க. நீ பேசு, நான் போகிறேன். நான் காலேஜ் போகிறேன்டி, அப்புறம் பேசலாம். பாய். டேய் டைம் ஆச்சு, காலேஜ் வரல. மச்சான் லவ் மேட்டர்டா, அதான் கொஞ்சம் டென்ஷனாக இருக்கு. மொத்த லவ்வா? என்ன புதுசாக கேட்குற? சரி மச்சான், டைம் ஆச்சு, நான் குளிக்க போகிறேன். ஓகே. மச்சான் அவன் என்ன அண்ணான்ட்டாடா. டேய், லவ் பண்ண சொல்லி அண்ணான்னு சொல்கிறத விட அண்ணான்னு சொல்லி லவ் பண்ணுறதாண்டா இப்போ ட்ரெண்டே. இந்த பொண்ணுங்களை நம்பாதன்னு சொன்ன, கேட்டியா? இழிச்சு இழிச்சு பேசிட்டு அண்ணான்னு சொல்லிட்டு போயிடுவானுங்கடா. டேய் என்னடாச்சு உனக்கு? என்னன்னு தெரிலடா, உடம்பு சரியில்லைன்னா ஹாஸ்பிட்டல் போகணும். டேய் வாடா ஹாஸ்பிட்டல் போகலாம். பரவாயில்ல மச்சான். டேய் வாடா போகலாம். வாங்க வாங்க. சொல்லுங்கள், என்ன ப்ராப்ளம்? உடம்பு சரியில்லை டாக்டர், லைட்டாக ஃபீவராக இருக்குது. எவ்வளோ நாளாக இருக்குது உங்களுக்கு இந்த ப்ராப்ளம்? டாக்டர் அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும். ஓ அப்படியா? பிளட் டெஸ்ட் பண்ணுங்கள், ரிசல்ட் கிடச்சோன்னு வந்து மீட் பண்ணுங்கள். ஓகே சார். சரி டாக்டர், கிளம்புறோம். ஓகே பாய். உங்கள் நம்பரை இதில் நோட் பண்ணுங்க. ஓகே மேம். நாங்கள் அப்புறம் வரோம். சரி வாங்க. ஹலோ, நான் டாக்டர் கார்த்திக் பேசுகிறேன். சொல்லுங்கள் டாக்டர். கொஞ்சம் அர்ஜென்ட்டாக ஹாஸ்பிட்டல் வரைக்கும் வர முடியுமா? என்ன டாக்டர், ஏதாவது பிரச்சனையா? இல்லை நீங்கள் வாங்கலை, நான் சொல்கிறேன். சரி டாக்டர், உடனே வரேன். ஓகே பாய். என்னடா மச்சான், என்னாச்சு? இல்லைடா, டாக்டர் தான் ஃபோன் பண்ணார், ஹாஸ்பிட்டல் வர சொன்னார். என்னன்னு தெரியலடா. சரிவா போய் பார்த்துட்டு வந்துடலாம். சரிடா. வருண் வாங்க. சொல்லுங்கள் டாக்டர், அர்ஜென்ட்டாக வர சொன்னீங்க. நான் சொல்கிறது கொஞ்சம் கவனமாக கேளுங்க. நம்ம லைஃப் எப்போ மாறும்னு சொல்லி யாராலையும் சொல்ல முடியாது. பிளட்டை செக் பண்ணதில் ஆர்பிசி கவுண்ட் ரொம்ப லோவாக இருக்குது. இஃப் யூ செட் ட்ரூ, த சான்ஸ் ஆஃப் ரெக்கவரி இஸ் வெரி லெஸ். டேய் மச்சான், இனி எவ்வளோ நாள் இருக்க போன்னு தெரில. நீங்கள் தான் அவனை பார்த்துக்கணும். இதுக்கு வேறு எதுவும் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாது டாக்டர்? சாரி, இது அப்படிலாம் க்யூர் பண்ண முடியாது. இட்ஸ் வெரி ரேர் டிசீஸ். சரி டாக்டர், நான் பார்த்துக்கிறேன். ஓகே பாய். மச்சான் ஒன்றும் பிரச்சனை இல்லை, க்யூர் பண்ண வழி இருக்கும், பார்த்துக்கலாம்.
சொல்லுமா. எங்க இருக்கே நீ? ரூமில் தாம்மா இருக்கேன். இல்லடா, எனக்கு கொஞ்சம் காசு தேவைப்படுது. உன்கிட்ட இருக்குமா? எவ்வளோ நொண்டி? ஒரு 2000 இருந்தா போதும். சரிம்மா, ரெடி பண்ணிவிட்டு கால் பண்ணுறேன். ஓகேடா, ஈவினிங்குள்ள ஃபோன் பண்ணு. சரிம்மா. என்ன மச்சான் என்னாச்சு? மச்சான், நிரஞ்சனா கால் பண்ணியிருந்தாடா. என்னவா? அவளுக்கு அர்ஜென்ட்டாக 2000 வேணுமா. ம் என்கிட்ட 1000 தான்டா இருக்குது. மச்சான், உங்ககிட்ட இருக்கா? என்கிட்ட இருக்குடா. ஏடிஎம் கார்டு தரேன், போய் எடுத்துக்கோ. எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறேன்? ஏன்டா இவ்வளோ லேட்டு? சாரிடி, காசு ரெடி பண்ண கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அதை ஒரு ஃபோன் பண்ணி சொல்ல மாட்டியா? சரிடி, இந்தா 2000. சாரிடா, வீட்டுக்கு அர்ஜென்ட்டாக ரெண்ட் கட்டணும், அதான். ஹலோ, நீங்கள் வர ஃப்ரெண்டு தானே? ஆமாம். நான் டாக்டர் கார்த்திக் பேசுகிறேன். சொல்லுங்கள் டாக்டர். ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி, ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சு. என் ஜூனியர் டாக்டர் வந்து ரிப்போர்ட்டை மாற்றி கொடுத்துறாரு உங்கள் ஃப்ரெண்டுக்கு. என்னது சின்ன விஷயமா? எவ்வளோ பெரிய விஷயம், இவ்வளோ லேட்டாக சொல்கிறீங்க? நான் வரணும் கால் பண்ணிட்டு தான் இருந்தேன், அவன் ஃபோன் நாட் டச் பண்ண வருது. சரி ஓகே டாக்டர், நான் பார்த்துக்கிறேன். தேங்க்யூ. என்னாச்சுடா? வருணோட ரிசல்ட் மாறிடுச்சான்டா. ஆ அவன் ஃபோன் வேறு ஸ்விட்ச் ஆஃபில் இருக்குது. சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, வா போய் பார்த்துக்கலாம். உனக்கு ஆனால் எங்கள் கூட ஒரு பையன் வருவான்ல, அவனை பார்த்தீங்களா? ஆமாம், ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்தார், தம்மு வாங்கினார். பீச் எங்கே இருக்குதுன்னு கேட்டாப்பா, ஒரு வேளை பீச்சுக்கு தான் போயிருப்பாரு. ஐயோ, வாடா. மச்சான், தெரிஞ்சடா தானே? ஏய், ஃபோன் பண்ண எடுக்கவே மாட்டியா? மச்சான், எவ்வளோ ட்ரை பண்ணியோ அவ்வளோ என்னால் மறக்க முடியலடா. உனக்கெல்லாம் எத்தனை தடவை சொன்னாலும் புத்தி வராது. உனக்கெல்லாம் பட்டா தான் தெரியும். சாவலை நினச்ச விட பயங்கடா. அவளை மறக்க நினச்சேன். டேய், அவள் வேணாண்டா, உனக்கு செட் ஆக மாட்டாடா. ஏய், அவளை ஃபஸ்ட்டு கால் பண்ணி இங்கே வர சொல்லு. ஹலோ, இங்கே இருக்க நீ? அர்ஜென்ட்டாக பீச்சுக்கு வர முடியுமா? நான் வெயிட் பண்ணுறேன். மச்சான், உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்டா. டாக்டர் ஃபோன் பண்ணியிருந்தாரா? உனக்கு எந்த ப்ராப்ளம் இல்லையாண்டா? ஜூனியர் டாக்டர் தான் ரிப்போர்ட்டை மாற்றி கொடுத்துட்டானாடா. ஹலோ, சரி, இதோ வரேன். நீங்கள் 2 பேரும் இங்கேயே வெயிட் பண்ணுங்கள், நான் போயிட்டு வரேன்.
ஹாய். வருண் வரல? வரலாம், இனிமே வர மாட்டோம். ஏன்? ஹலோ, எங்கே இருக்க நீ? இந்த பொண்ணுங்களே இப்படி தான், இந்த பொண்ணுங்களே இப்படி தான் சொல்லும்போது அவனுங்களுக்கு பொண்ணுங்களை பற்றி வேறு எதுவுமே தெரியாதுன்னு யோசிக்க தோணும். ஆனால் நமக்கு ஒன்று நடந்த பிறகு தான் தெரியுது இந்த பொண்ணுங்களே இப்படி தான். மச்சான், இனிமேல் இந்த பொண்ணுங்களை சின்சியராக லவ் பண்ணி ஏமாற்றணும்டா. மச்சான், அண்ணான்னு சொன்ன பொண்ணு என்னை இன்னைக்கு லவ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காடா. மச்சான், லவ் பண்ணி அண்ணான்னு சொல்லி கழட்டி விடுறத அண்ணான்னு சொல்லி லவ் பண்ணுறவளே மேல்றா. இதுதாங்க காதல். அம்மான்ற ஸ்தானம் இல்லைன்னா இந்த உலகத்தில் இருக்க மொத்த பொண்ணையும் வெறுத்திருப்போம். சீரும் பாம்பை நம்பு, சிரிக்கும் பெண்ணை நம்பாதேன்னு சும்மாவா சொன்னாங்க. ஆனால் இப்படி சிரிக்கிற பொண்ணு நம்பினா ஊர் நம்மளை பார்த்து சிரிக்கும். அந்த மாதிரி இவ சிரிப்பை நம்பின இன்னொருத்தவனை பாருங்கள். இனிமேல் யார் சிரிப்பையும் நம்பக்கூடாதுங்க.